நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறரை நாம் குறை கூறிக்கொண்டே இருப்பதனால நமக்கு என்னெல்லாம் துன்பம் வந்து சேருது அப்படிங்கிறது. அதாவது நாம வேற ஒருத்தரை குறை கூறிட்டே இருக்கிறோம். அந்த குறை கூறுவதால நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமா, இல்ல அதனால துன்பம் வந்து சேருதான்னு நம்ம நினைக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுய ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த சுய ஒழுக்கத்துக்குள்ளதான் வரும். அதாவது பிறரை நாம் குறை கூறாமல் இருப்பது கூட அந்த ஒழுக்கத்துக்குள்ளதான் வரும். நம்ம ஒழுக்கம்னு நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ரொம்ப பெருசாலாம் நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு வந்துருவோம். அது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு நினைவூட்டுறதுக்காக இந்த செய்தியை நாங்க சொல்றேன். ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி, அல்லது அந்த ஒரு 7 திங்கள் இருந்து 3 திங்களுக்கு 3 நாளைக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளுக்குள்ள ஒரு துயர சம்பவம் நடந்தது. என்னன்னா, கேரளால இது நடந்த சம்பவம். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து உரசி விட்டதாக ஒரு வீடியோ. அது பயங்கரமான ஒரு வைரல் வீடியோ. அந்த வீடியோ அதுல அந்த பெண்ணை அந்த ஆண் உரசினானா அல்லது அந்த பெண் வந்து தவறுதலா எடுத்துறாங்கிறதெல்லாம் நடந்து முடிச்ச சம்பவம். ஆனா அந்த ஆண் இறந்துட்டான் பாருங்க. அந்த ஆண் இறந்ததுக்கான மூல காரணம் என்னன்னா, அந்த ஆணை குறை சொன்னதுதான். இந்த மன உளைச்சலுக்கு அந்த ஆணை ஆளாக்கியதுதான். போலீஸ் விசாரணை தெரிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு ஆண் வந்து இந்த பெண்ணுடன் இப்படி நடந்துகிட்டதுனால அந்த ஆணுக்கு எதிராக பகிரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது பாருங்க. அந்த கருத்துகளின் மன உளைச்சலின் காரணமாகவே அந்த தீபக் என்கின்ற, நாங்க ஏன் பேரை குறிப்பிடணும், இன்னைக்கு அந்த நபர் இல்லை. அந்த பெண்ணுடைய பேரை ஏன் குறிப்பிடலைன்னா, அந்த பெண் இருக்குது, நாங்க குறிப்பிட முடியாது. அந்த ஆண் இறந்தார் இல்லையா, அந்த ஆண் அந்த தவறு செய்தாரா இல்லையான்னு எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் அல்லது எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஒருவரை குறை கூறி கொண்டதனால் இன்னைக்கு அந்த ஆண் இல்லை. அந்த ஆண் இறந்த உடனே அந்த அவரை குறை சொன்னவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. அதனால உங்களுக்கு துன்பம் தானே வந்துச்சு, என்ன நன்மையா வந்திருக்க போகுது. ஆனா நீங்க அது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னைக்கு அந்த போன ஆணை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. இதைத்தான் இலக்கியம் சொல்லுகிறது. ஒழுக்கம் என்பதே நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்வதுதான். பிறரை குறை கூறுவதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டும் என்று இலக்கியம் சொல்லுகிறது. பாருங்க, அதனுடைய அந்த இன்னா நாற்பதனுடைய பாடல் இதுதான். இந்த பாடல் வரிகள் எப்படி சொல்றாங்க பாருங்க. பாடல் எண் வந்து 34. ஒழுக்கம் இல்லார் உறவு உரைத்தல் இன்னா அப்படிங்கிறார். அதாவது ஒழுக்கம் இல்லாதவரை இவர் என் உறவுக்காரர், என் தோழர், என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு நீங்க சொல்லிக்கவே கூடாதுங்கிறாங்க. அவருக்கு ஒழுக்கமே இல்லை. அவர் வந்து நீங்க எந்த வகையிலும் உறவுக்காரு, எனக்கு தெரிஞ்சவரு, பக்கத்து வீட்டுக்காரு, அண்ணன், தம்பி, எந்த வகையிலும் நீங்க சொல்லாமல் இருப்பதே முதல் ஒழுக்கம் அப்படிங்கிறார். இது 2 பக்கமும் பொருந்தும். அவரை நமக்கு தெரிஞ்சவர்னு சொல்லாம இருக்கிறது நம்ம சுய ஒழுக்கம். அவர் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதும் இங்க பொருள் வரும். 2 பொருளையும் ஒரே சொல்லில் கொடுக்கறதா தான் ஒழுக்கம் இல்லார் உறவு உரைத்தல் இன்னாங்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, விழுத்தக நூலும் விளையாதர் கின்னா அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றாங்கன்னாங்க, ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் சிறிய நூலோ அல்லது பெரிய நூலோ, அந்த நூல்ல இருக்கக்கூடிய கருத்தை படிச்சுட்டு அதை நம்ம மனசுக்குள்ள வாங்காம அந்த நூல் தான் பெருசு அல்லது அந்த நூலை படித்தவர் தான் பெரியவர், இந்த நூலை படித்து கொண்டிருப்பவர் சிறியவர் என்கின்ற எண்ணமும் தோன்றக்கூடாது. எந்த நூலை படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்து நம் மனதிற்குள் நுழையவில்லை என்றால் அது பயனற்றவை அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்துதான் வரும். ஏன்னா நம்ம ஒழுக்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க. பல நூல்களை படிப்பதனால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை பயன்படுத்துவதனாலையும் நாம் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த சொல்றாரு பாருங்க, இழைத்த தொழிலவர் நட்டின்னா விண்ணாங்கிறார். இழைத்த தொழிலவர் நட்பின்னா விண்ணாங்கிறார். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒழுக்கம், அதாவது நீங்க அந்த உறவுக்கார, அந்த ஒழுக்கம் இல்லாதவர் என் உறவுக்காரன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி சொன்னதுனால என்ன வினை உங்களுக்கு வருமா, உங்க கூட சேர்ந்து தொழில ஈடுபடக்கூடியவர்கள் சற்று சிந்திப்பார்கள் அல்லது பின்வாங்குவார்கள். உங்க தொழில உங்களோட இணைஞ்சு முதலீடுகள் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்த வரி சொல்றாரு, எல்லாமே ஒழுக்கத்தை சார்ந்துதான் வருகிறது. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, களிப்பு வாய் மண்டிலம்
கலித்தவாய் மண்டிலம் கோட்பு அப்படிங்கிறாரு. அதாவதுங்க, கழிக்க வேண்டியவர்களை கழிக்காமல் நாம் வாய்மையால் சொல்லிக்கொண்டே இருப்பதனால், மண்டில்னா அந்த இடத்தை குறிக்குங்க, கெடுவதற்கான அறிகுறிகள். இதுதான் சுய ஒழுக்கம் என்பது. நாம எங்கிருந்து தடுக்க ஆரம்பிக்கணுமா, ஒருத்தரை குறை சொல்லுவதிலிருந்து நாம் கவனிக்கணுமா. இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தர் குறை சொல்லிடுவோம், சின்ன குறை தானே, ஒண்ணு தானேன்ட்டு போயிடுவோம். அந்த ஒண்ணுதாங்க 100 ஆகும், 100 தான் 1000 ஆகும், 1000 தான் 10,000 ஆகும். ஆக முதலிலே நாம் செய்ய வேண்டியது, நாம் சுய ஒழுக்கத்தை, பிறரை குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும். நான் தான் சொல்றேன். இந்த நூலை எழுதிய நூல் ஆசிரியர் நேரடியாகவே சொல்கிறார், தவிர்த்தே விடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் மேற்கொண்டு அதை உவமைப்படுத்திக்கிட்டே வராரு பாருங்க. எப்படி எல்லாம் உவமைப்படுத்துறாரு பாருங்க. எழிலுரை நீங்கி நீண்டுடையார் கிண்ணா அப்படிங்கிறாரு. இந்த எழில்னாங்க மேகம். மேகம் 2 வகைப்படும். ஒன்று மலைகளை பொழியக்கூடிய மேகம், இன்னொன்று மழை பொழியவே பொழியாத மேகம். அதை வெண்மேகம் என்று சொல்வார்கள். அந்த மேகம் மழை பொழியாது. அதனால யாருக்காவது ஏதாவது பயன் இருக்குதா? நான் அந்த குடியை சேர்ந்தவன். இது எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா, என் அப்பா அந்த துறையில சிறந்து இருக்கார், என் தாத்தா இந்த துறையில சேர்ந்தவர், என் நண்பன் பெரிய ஆளு, எங்க அப்பா பெரிய ஆளு, இப்படி ஒவ்வொருத்தரையே சொல்லிக்கிட்டு நாம் சுய ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது என்ன பலன்? ஒரு பலனுமே இல்லை. அது அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு பிழை நடந்தால் பரவாயில்ல, நீண்டுகிட்டே போறதுனால யாருக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த வார்த்தை கேட்கிறாரு பாருங்க, குழலி நினி அமர்த்து ஓசை நன்கின்னாங்கிறார். அதாவது இங்க அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, புல்லாங்குழல் அதுல இருந்து வரக்கூடிய ஓசை இனிமையானது. ஆனா அதே ஓசை ஒரு மரக்கட்டையில வரணும்னு எதிர்பார்க்கிற பத்தியா, அது எவ்வளவு பெரிய பிழை. புல்லாங்குழல வரக்கூடிய ஓசை புல்லாங்குழல்ல மட்டும்தான் வரும். நீ மரக்கட்டையில போயிட்டு புல்லாங்குழல் ஓசை எனக்கு வேணும்னு எதிர்பார்த்தினா, உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு துன்பத்தை தான் தரும். அதுபோல் நீ தீயவர் இருந்து நீ ஒதுங்காமல் இருந்து அவன் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு நல்லது நடக்காது. இதெல்லாமே இந்த ஒழுக்கத்துக்குள்ளதான் வருங்க, சுய ஒழுக்கத்துக்குள்ளதான் வரும். ஒழுக்கம் இல்லாதவர் தான் இங்க தீயவர். அந்த ஒழுக்கம் இல்லாதவரை நீ தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கும் நட்பால் அவங்ககிட்ட இருந்து எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சினா நிச்சயம் நடக்காது என்று இந்த நூலின் ஆசிரியர் சொல்லுகிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, குளவிகள் உற்று பிணியின்னா விண்ணாங்கிறாரு. அதாவது இந்த இடத்துல குளவிகள்னாங்க குழந்தையும் குறிக்கும், இளம் பருவத்தையும் குறிக்கும். அதாவது இந்த இளம் பருவத்திலேயே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும். இளம் பருவத்தை தவற விட்டுட்டு நான் 60 வயசுல அல்லது 60 வயசை கடந்து நான் ஒரு செயலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது பிழை. இளம் பருவத்திலே நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் உங்களுடைய அந்த இளம் பருவங்களை கடந்து நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் குளவிகள் இற்று பிணியின்னா விண்ணா. இந்த விண்ணாங்கிறது வினையச்சத்துல போயிருங்க, நீங்க வாங்கிய வினை ஆயிரும். ஆக உங்களுடைய இளம் பருவம் என்பது மிக அருமையான பருவம். எதையும் தவற விட்டு விடாதீர்கள். ஒரு முறை தவற விட்டு விட்டால் அது திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறாருங்க. அதுக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகுடையான் பேதை செயல் அப்படிங்கிறார். அதாவது அழகுடையான் பேதை செயல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த இடத்துல நீங்க படித்து அழகு பெற்றிருக்கலாம், பெரிய செல்வந்தர்களாக குடும்பத்தில் பேர் பெற்ற குடும்பத்தில் பிறந்து அழகுடையவர்களாக, அழகுனா இங்க முக அழகு பொருந்தாதுங்க, உங்களுடைய அந்த பாரம்பரியம் மிக்க அந்த மரபு வழிகளை அழகு என்றும் பொருள் வரும். அப்படி அழகு சார்ந்த அந்த அழகுடையவர்களுடைய வழித்தோன்றல்களாக நீங்க வந்திருந்தாலும் கூட நீங்கள் அறிவை பெற்றிருக்காமல் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த இயல் இல்லாமலே உங்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 2 பாடலும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நீங்கள் சுய ஒழுக்கத்துடன் நீங்களும் இருக்க வேண்டும், சுய ஒழுக்கம் இல்லாதவரிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். சுய ஒழுக்கம் என்பது நீங்கள்
பிறரை முதலில் குறை கூறாமல் இருப்பதே இங்கு ஒழுக்கம் என்று சொல்லுகிறது இந்த பாடல். இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.